ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ்னு சரி எல்லா இடத்துலையும் நம்ம மதியம் சாப்பிட்ட பிறகு ஒரு குட்டி தூக்கம் தூங்கலாம்னு நினைக்கும் போதுதான் கரெக்டா ஸ்கூல்ல மேத்ஸ் பீரியட் வரும். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. காலேஜ்ல இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் டீச் பண்ணுவாங்க. ஆபீஸ்ல மீட்டிங்னு வைப்பாங்க. அப்படி நம்ம மீறி தூங்கிட்டோம்னு வைங்களேன், கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே போடா. இந்த வீடியோ பாக்குற டீச்சர்ஸும் சரி டீம் லீட்ஸும் சரி ஒன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க முன்னாடி மதியம் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் தூங்குறாங்கன்னா விட்டுருங்க. அப்படி அவங்க தூங்குறதால அவ்வளோ நல்லது இருக்கு. எஸ், அந்த லிஸ்ட் அவுட்ட இப்ப லிஸ்ட் அவுட் பண்றேன், கேட்டுக்கோங்க. சாப்பிட்ட பிறகு பரபரப்பா வேலை செஞ்சா நம்மளோட உடல்ல உணவு செரிமானம் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதனால அந்த உணவுல இருக்க ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்காம போகும். சோ லஞ்சுக்கு அப்புறம் ஒரு குட்டி நாப் எடுத்தா செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள்ல இருந்து நம்மள காப்பாத்திக்கலாம். அடுத்து சிலருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வயிறு உப்புசம் ஏற்படும். இதுக்கு ரீசன் நம்மளோட உடலுக்கு ஏற்காத உணவா கூட இருக்கலாம், இல்லனா ஃபாஸ்டா சாப்பிடுறதா கூட இருக்கலாம். இதுக்கு என்ன சொல்யூஷன் தானே கேக்குறீங்க? வேற என்ன, சாப்பிட்ட பிறகு ஒரு குட்டி தூக்கம் தூங்குனா சாப்பிட்டது எல்லாம் டைமுக்கு செரிமானமாகி இந்த வயிறு உப்புசம்லாம் வராம பாத்துக்கும். பொதுவா பகல்ல தூங்குனா நைட்ல தூக்கம் வராது, தூங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பகல் நேரத்துல 15ல இருந்து ஒரு 20 நிமிஷம் தூங்குறதெல்லாம் பகல் தூக்கம் கணக்குல வராது. அதுவும் நம்ம மதியம் தூங்குறது 1 மணில இருந்து 3 மணிக்குள்ள இந்த குட்டி தூக்கம் தூங்கலாம். இதனால நைட் தூக்கம் பாதிக்கப்படாது. ஆனா இதுவே அசந்து 1 மணி நேரத்துக்கு மேல தூங்குனா உங்களோட நைட் தூக்கம் நிச்சயமா பாதிக்கும். பலவித ஹார்மோன் ஏற்ற தாழ்வுகளால பல்வேறு நோய்கள் மற்றும் உடல்நல குறைபாடுகள் நம்மளோட உடல்ல உண்டாகும். ஹார்மோன் குறைபாடு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் தூக்கமின்மைன்னு தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. குறிப்பா நீர்க்கட்டிகள், தைராய்டு மற்றும் நீரிழிவு ஆகிய குறைபாடுகள்ல அவதிப்படுறவங்க பகல் தூக்கத்தின் மூலமா இந்த நோய்கள் இருந்து பாதுகாத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம நம்ம பகல்ல தூங்குறதால நம்மளோட உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்து பேலன்ஸா இருக்க உதவியா இருக்கும். நம்ம இப்போ ஒரு நல்ல தூக்கம் தூங்கி எழுந்தா எப்படி ஃபீல் பண்ணுவோம்? நைட்டு நல்லா தூங்கி எழுந்தா காலையில எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம எழுந்துப்பாங்க. இதே போல மதியத்துல ஒரு குட்டி தூக்கம் தூங்கி எழுந்தா நம்மளோட மனநிலை ஆரோக்கியமாவும் இருக்கும். எந்த ஒரு படபடப்பு இல்லாம ஜாலியா வேலை பார்க்கலாம். இதுவும் இல்லாம நமக்கு ஞாபக திறனையும் கவனிக்கும் ஆற்றலையும் மேம்படுத்தும். அப்புறம் என்னப்பா, இனிமே ஒரு லஞ்சுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் தூங்கிடுவோமா?